இந்த வீடியோவில் பிரைமரி கீனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் 2 டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைனில் யூஸ் டம்மி அப்படின்னு சொல்லி என்னோடய டேட்டா பேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் புக்ஸ் அப்படின்னு சொல்லி புக் டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆத்தர்ஸ் டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கிரியேட் பண்ண அந்த புக் டேபிளுக்குள்ளே 3 டேட்டா வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். 1 2 3. அதே மாதிரி ஆத்தர்ஸ்க்குள்ளே 3 டேட்டா வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இது ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்னோடய எல்லா கமெண்ட்டையும் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு இப்போது எல்லா கமெண்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு ஆத்தர் டேபிள் இருக்குது, புக்ஸ் டேபிள் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பிரைமரி கீனா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக்ஸ்ன்னு சொல்லி போடுறேன். இப்போ நான் இந்த மாதிரி ரன் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு 3 டேட்டா இருக்குது. கரெக்டாக 1 2 3 அப்படின்னு சொல்லி எனக்கு 3 டேட்டா இருக்குது. இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேட்டா ஆட் பண்ணுறேன். insert into books values. என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, கவனிங்க, இங்கே ஆல்ரெடி 1 2 3ன்னு சொல்லி எனக்கு ஐடி இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், திரும்ப 3னே போட்டு புக் 4ன்னு டைப் பண்ணுறேன். ஒருவேளை நான் தெரியாமல் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஆல்ரெடி ஐடி வந்து 3 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. நான் தெரியாமல் ஏதோ ஒரு கவனக்குறைவால் 4ன்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நான் 3ன்னு போட்டு டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக்ஸ் ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 3ன்னு சொல்லி ஒரு டூப்ளிகேட் ஐடி இருக்குது. ஓகேவா, 1 2 3 அப்படின்னு சொல்லி திரும்பவும் 3 அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. புக் ஐடி அப்படின்றப்ப ஒரு புக்குக்கு ஒரு ஐடி தான் இருக்க முடியும். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஐடி வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இது ஒரு மிஸ்டேக். நான் என் சைட்லேருந்து நான் பண்ண ஒரு தப்பு. கரெக்டாக இந்த மாதிரி தப்புலாம் எனக்கு நடக்கக்கூடாது. அதாவது ஒரு புக் ஐடியில் யூனிக்காக 1 2 3னா அதுக்கப்புறம் 4 தான் இருக்கணும். 2 தடவை 3 இருக்கக்கூடாது. இது ஒரு மிஸ்டேக். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை சரி பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பிரைமரி கீ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே கொண்டு வரோம். அதாவது இப்போ கவனிங்க, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலிட் ஃப்ரம் புக்ஸ் வேர் ஐடி ஈக்குவல் டு 3. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். எனக்கு இப்போது வேறு ஓகே, புக் ஐடி ஈக்குவல் டு 3. ஓகே, எனக்கு இப்போ இது டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ டேட்டா இருக்குன்னு சொல்லி. ஓகே, 2 புக் டேட்டா மட்டும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பிரைமரி கீயை ஆட் பண்ண போகிறேன். பிரைமரி கீ அப்படின்றது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகேவா, அதாவது ஒரு காலமில் ஒரு ஐடி ஒரு தடவை தான் இருக்கணும், டூப்ளிகேட் டேட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரூல் செட் பண்ணுறேன். அந்த ரூலை தான் நான் வந்து பிரைமரி கீன்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேவா, இப்போ நான் எப்படி ஒரு பிரைமரி கீயை ஆட் பண்ணுறது, இந்த புக் ஐடியில் நான் டூப்ளிகேட் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்னோடய பிரைமரி கீயை அந்த ரூல் நான் போடணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரூலை நான் வந்து இந்த புக் ஐடிக்கு போட போகிறேன். இந்த புக் ஐடி நீ வந்து டூப்ளிகேட் ஐடி எதையுமே நீ வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இந்த புக் ஐடிக்கு ஒரு ரூல் போட போகிறேன். அதுக்கு நான் என்னோடய டேபிளை ஆல்டர் பண்ணுறேன். ஆல்டர் டேபிள் புக்ஸுன்ற டேபிளை ஆல்டர் பண்ணுறேன். ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட், அதாவது எகெயின் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றது டேட்டா பேஸில் ஒரு ரூல்ஸ். ஓகேவா, அதான் நான் சொன்னேன் இல்லையா, கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றப்ப இது நீ பண்ணக்கூடாது, இது நீ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ரூல் செட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணுறேன். அந்த ரூலுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன், பிகே புக் ஐடி. அதாவது நான் பிரைமரி கீ ஆட் பண்ணுறதுனால பிகே புக் ஐடி அப்படின்னு சொல்லி நான் நேம் கொடுக்குறேன். நீங்கள் என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஓகே, கன்ஸ்ட்ரெயின்ட் அதாவது ஏதோ ஒரு ரூல் போட போகிறேன். அந்த ரூலுக்கு ஒரு நேம் வச்சுட்டேன். அது என்ன ரூல் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணணும். இங்கே தான் நான் போட போகிறேன் பிரைமரி கீ அப்படின்ற ஒரு ரூலை நான் போடுறேன். அந்த பிரைமரி கீ ரூலை வந்து எந்த காலமுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணணும். புக் ஐடிக்கு நான் இந்த ரூலை போடுறேன். இப்போ நான் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நான் எகெயின் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக்ஸ்ன்னு சொல்லி போடுறேன். இப்போ எனக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை, எப்பவும் இருக்கிற மாதிரி புக் ஐடி இருக்குது, புக் டைட்டில் இருக்குது. ஆனால் முன்னாடி இன்சர்ட் பண்ண மாதிரியே இப்போ நான் திரும்பவும் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். இன்சர்ட் இன்டு புக்ஸ்
வேல்யூஸ். ஆல்ரெடி இங்கே 2 அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு புக் இருக்குது. நான் திரும்பவும் 2ன்னு சொல்லி ஒரு புக்கை ஆட் பண்ணுறேன். புக் 3ன்னு போட்டு இங்கே செமிகோலன். ஓகே, இப்போ நான் இந்த லைனை ரன் பண்ணுறேன். எனக்கு எரர் வருது, நல்லா கவனிங்க. என்ன எரர் வருதுன்னு பாருங்கள். டூப்ளிகேட் என்ட்ரி 2 ஃபார் கீ புக்ஸ். டூப்ளிகேட் என்ட்ரி உள்ளே நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எரர் காட்டுது. எனக்கு இப்போ இந்த புக்கு நான் ஆட் பண்ண இந்த வேல்யூ எனக்கு இன்சர்ட் ஆகிருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், பிரைமரி கீ மென்ஷன் பண்ணியிருக்கோம், டூப்ளிகேட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் புக்ஸ் செட் புக் ஐடி ஈக்குவல் டு நல். எல்லா புக் ஐடியையும் நான் வந்து நல்லா மாற்றுறேன். ஓகேவா? புக்ஸுன்ற டேபிளை அப்டேட் பண்ணி எல்லா புக் ஐடியையும் நல்லா மாற்ற போகிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். திரும்பவும் எனக்கு எரர் வருது. புக் ஐடி கேனாட் பி நல். நீங்கள் ஒரு பிரைமரி கீயை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த காலமில் உங்களால் நல் வேல்யூஸ் ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி அடுத்து நல் வேல்யூஸ் எதுவுமே இருக்காது. ஓகே, நான் வந்து புக் ஐடியை வந்து நான் பிரைமரி கீயாக மாற்றிட்டேன். அதே மாதிரி அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது இங்கே 2 காலம் இருக்குது இல்லையா? நான் புக் ஐடியை மட்டும்தானே பிரைமரி கீயாக மாற்றினேன். அடுத்து இந்த டைட்டிலையும் பிரைமரி கீயாக மாற்ற போகிறேன். ஆட் கன்ஸ்ட்ரைண்ட் புக் ஐடிக்கு பதிலாக புக் டைட்டில்னு அடுத்த ஒரு க்ரியேட் பண்ணுறேன். பிரைமரி கீ டைட்டில். ஓகேவா? புக்ஸ் டேபிளில் இப்போது அதே மாதிரி டைட்டிலில் நான் என்ன பண்ணுறேன், பிரைமரி கீயாக மாற்றுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். எரர் வருது. மல்டிபிள் பிரைமரி கீ டிஃபைன்டு. அப்போது ஒரு டேபிளுக்கு ஒரு பிரைமரி கீ மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேவா? சூப்பர். ஸோ இந்த பிரைமரி கீயை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட் போட்டு நம்ம வந்து ஆட் பண்ணுறோம், டேபிளை ஆல்டர் பண்ணுறோம். டேபிள் க்ரியேட் பண்ணுறப்பவே நம்ம இந்த பிரைமரி கீயை செட் பண்ண முடியும். நம்ம எப்படி நம்மளோட டேபிள் க்ரியேட் பண்ணோம் ஃபர்ஸ்ட். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இந்த புக் டேபிளை நான் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ராப் டேபிள் புக்ஸ். ஓகே, சாரி, என்னோடய டேபிள் வந்து நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் திரும்பவும் இந்த புக் டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் டேபிள் புக்ஸ் ஐடி இன்ட் கமா டைட்டில் வேர்கேர் 200. இந்த மாதிரி தான் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணுவோம். கரெக்டாக? இந்த மாதிரி டேபிள் க்ரியேட் பண்ணுறப்பவே நான் இந்த இன்ட்டு பக்கத்தில் பிரைமரி கீன்னு போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐடியை வந்து டிஃபால்ட்டாக நான் டேபிள் க்ரியேட் பண்ணுறப்பவே பிரைமரி கீயாகவே க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் தனியாக பிரைமரி கீன்னு போடணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் போடலை அப்படின்னா நீங்கள் எகெயின் ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட்னு போட்டு பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணி நீங்கள் பிரைமரி கீயை ஒரு டேபிளில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பிரைமரி கீ கான்செப்ட். நம்ம அதே மாதிரி ஆத்தர் டேபிள் க்ரியேட் பண்ணோம். இப்போ நீங்கள் இந்த ஆத்தர் டேபிளில் இருக்கிற இந்த ஆத்தர் ஐடிக்கு பிரைமரி கீ செட் பண்ணுங்கள். ஓகே, see you next video. Bye bye.